ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஈத் எல்லாருக்கும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கும். நானும் என்னோட ஈத் விளாக் ஷார்ட்ஸ்ல நிறைய போட்டிருந்தேன். ரொம்ப வரவேற்பு கிடைச்சது. இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நானும் நினைக்கல. ஜஸாக்கல்லாஹு ஹைர். ஈதுக்கு முந்தின நாள் சாயங்காலம் மெஹந்தி போடுறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈத் ப்ரிப்பரேஷன், ஈத் ப்ரேயர், அப்புறமா மத்தியானம் லஞ்ச் வரைக்கும் எப்படி பண்ணேன், என்னென்ன பண்ணோம், எப்படி டைம் போச்சுங்கிறது தான் இந்த விளாக். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். ஈதுக்கு முந்தின நாள் தான் இது. சோலார் எக்லிப்ஸ் இருக்கிறதுனால பெற தெரிய சான்ஸ் இல்லைன்னு சொன்னதால ஈதுக்கான எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் நான் பண்ணல. மறுநாள் ஹென்னா வச்சு விட டைம் இருக்காதுங்கிறதால அன்னைக்கே வச்சு விட்டாச்சு. அதுவும் முடிச்சிட்டு வெளியில கிளம்பிட்டோம். வெளியில இருக்கும் போதே ஈத் அறிவிப்பு சவுதி விட்டுட்டாங்க. உடனே அறக்க பறக்க ஓடி வீட்டுக்கு வந்தாச்சு. ஹஸ்பண்ட் உடனே போய் மட்டனும் சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. உடனே நானும் மட்டனை வாஷ் பண்ணி மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி குக்கர்ல சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நார்மலா நம்ம செய்யற மட்டனை விட இந்த மாதிரி பண்ணி அப்புறமா குழம்பு வச்சோம்னா ரொம்ப மணமாவும் டேஸ்டாவும் இருக்கும். மட்டன்ல அந்த ஸ்மெல் எடுக்காது. அதே மாதிரி எல்லா மசாலாவும் சேர்த்து வேக வைக்கிறதால மட்டன்ல மசாலாவோட டேஸ்ட் அப்படியே இறங்கி இருக்கும். அடுத்ததா அவங்க வாங்கிட்டு வந்த 2 சிக்கனையும் வாஷ் பண்ணி 1/4 கப் அளவுக்கு சோம்பு, 12 வத்தல் மிளகாய், 4 பட்டை சேர்த்து லைட்டா நல்லா வறுத்துக்கிட்டேன். இதை ஒரு மிக்சியில சேர்த்து கொரகொரப்பா அடிச்சு எடுத்துட்டேன். இதை ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்துட்டு 1 லெமன், அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், தேவையான அளவு உப்பு, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதுன்னு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இது கூட வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கை நிறைய கருவேப்பிலையும் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். இதை அப்படியே வச்சுட்டு நாளை காலையில பாத்துக்கலாம். 2 கப்பு பச்சரிசியை சுடுதண்ணியில ஊற வச்சு தேங்காய் பாலும் எடுத்து 2 கப் அளவுக்கு பச்சரிசியும் தேங்காய் பாலும் சேர்த்து கூட 5 ஏலக்காயும் சேர்த்து அடிச்சு கூட 2 முட்டையும் சேர்த்து அடிச்சு கிண்ணத்தப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. ஒரு பிளேட்ல கோகனட் ஆயில் லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டீமர்ல இந்த பாத்திரத்தை வச்சுட்டு கிண்ணத்தப்பம் மிக்ஸா ஊத்திக்கிட்டேன். எனக்கு 4 பிளேட் வேணுங்கிறதால 2 பாத்திரமா வச்சு டக்குன்னு வேலை முடியறதுக்காக அப்படி பண்ணிட்டேன். அப்படியே ஸ்டீம் பண்ணி 30 மினிட்ஸுக்கு அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் சீரகமும் அப்புறமா கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸும் தூவியாச்சு. கிண்ணத்தப்பம் டீடைல்டு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பாக்குறவங்க போய் பார்த்துக்கோங்க. கிண்ணத்தப்பம் சூப்பரா வந்திருக்கு. சஹர் வைக்காததால கண்டிப்பா காலையில பெருநாள் தொழுகைக்கு போயிட்டு வரும்போதே பசி எடுக்குங்கிறதால மட்டன் கறியை வைக்க தொடங்கிட்டேன். கறியும் வச்சுட்டு மணியை பார்த்தா மணி 4. 5 மணிக்கு நாம எந்திரிச்சாதான் 6 மணிக்கு தொலை போக முடியும். தூங்குனா தூங்கிரும், தொழுதுட்டு வந்தே தூங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு மகந்தியும் போட்டாச்சு. இனி கிரசன்ட் ஸ்கூல்ல தொலை போகணும். கிரசன்ட் ஸ்கூல்ல ஈகை திருநாள் தொழுகைக்கு போறதா சொல்லியிருந்தேன். அதே மாதிரி காலையில 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். 6:30க்கு தொழுகைன்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடி எல்லாம் ஈத்கால தான் போய் தொழுதுட்டு வருவோம். ஆனா இப்ப 2-3 வருஷமா தான் கிரசன்ட் ஸ்கூல்ல போயிட்டு இருக்கோம். இது அல்மனார் இஸ்லாமிக் சென்டர் தான் ஆர்கனைஸ் பண்றாங்க. இங்க ஸ்பெஷல் என்னன்னா தமிழ்ல தான் குத்துபா நடக்கும். இது நமக்கு ஒரு ஊர் ஃபீலை கொடுக்குங்கிறதால நம்ம தமிழ் மக்கள் அதிகமா இங்க பார்க்க முடியும். அது மாதிரி இங்க நிறைய சகோதரிகள் வாலண்டியர்ஸா வந்து கரெக்டா வழி நடத்துவாங்க. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ். இறுதியில் தொழுகை முடிஞ்சதும் வந்திருக்கிற குட்டி பிள்ளைங்களுக்கு சாக்லேட், பலூன் எல்லாம் கொடுத்தாங்க. நம்ம என்னதான் வாங்கி கொடுத்தாலும் இந்த மாதிரி கிடைக்கும் போது பிள்ளைங்களுக்கு பயங்கர குஷியா இருக்கும். இங்க ஒரு பக்கம் பெண் குழந்தைகளுக்கான குயிஸும் நடந்துட்டு இருந்துச்சு. இங்க உள்ள வீடியோ எடுக்க பெர்மிஷன் இல்லாததால நான் அதிகமா எடுக்கல. இன்ஷா அல்லாஹ் துபாயில இருக்கிறவங்க அடுத்த இதுக்கு இங்க வந்து நம்ம தமிழ் மக்களோட சேர்ந்து தொழ விருப்பம் இருந்தா வந்து தொழுங்க. வரும்போதே சரியான பசி. அப்புறம் என்ன, நம்ம ஆட்சி செய்யற இடத்துக்கு போக வேண்டியதுதான். அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சு. நைட்ல மசாலா போட்டு வச்ச கேத்தல் சிக்கனை எடுத்து அப்படியே பேன்ல போட்டு ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நைட்டே மசாலா போட்டு வேக வச்ச மட்டனை போட்டு அப்படியே குழம்பும் வச்சாச்சு. மனமே சூப்பரா இருக்கு. அப்புறமா கடையில இருந்தா புரோட்டா வாங்கியிருந்தோம். பத்திரி, புரோட்டா, கேத்தல் சிக்கன், மட்டன் கறி, ஸ்வீட்டுக்கு கிண்ணத்தப்பம் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு கிட்ட அவங்க பண்ண மட்டன் ரவையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. சோ எல்லா ஃபுட்டும் வச்சு எல்லாருமா சாப்பிட்டாங்க. பெருநாளுக்கு தனியா சாப்பிடுறத
விட எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது தனி ஃபீல் தான். சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு சுலைமானி குடிச்சாதான் சாப்பிட்டது ஜீரணம் ஆகும். அதுக்காக ஒரு சுலைமானியும் போட்டு குடிச்சிட்டு நைட்டு தூங்காததால அப்படியே போய் படுத்தாச்சு. மத்தியானம் சூப்பரா பீஃப் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் கடையில இருந்து வாங்கியாச்சு. கூடவே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி மல்லியும் பச்சை மிளகாவும் சேர்த்து கூடவே தயிரும் சேர்த்து தயிர் பச்சடியும் செஞ்சாச்சு. அடுத்ததா பிரியாணி கூட பைனாப்பிள் வைக்கிற பழக்கம் எங்க ஊர்கள்ல உண்டு. எங்க ஊர்ல மாம்பழத்தை கஞ்சங்கிட்ட கொடுத்து விட்டணும், ஆனா அன்னாசிய ஊதாரி கிட்ட தான் கொடுத்து விட்டணும்னு சொல்லுவாங்க. ஏன்னு யாருக்காவது தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. மாம்பழத்தோட ஸ்கின் ரொம்ப மெலிசா தான் எடுக்கணும், அதனால கஞ்சங்கிட்ட கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். பட் அன்னாசியோட தோல் மெலிசா எடுத்தா நாக்குல ஊறல் வரும். ஊதாரி கிட்ட கொடுத்தாதான் அதிகமா வேஸ்ட் பண்ணி நடுவுல இருக்கிறத மட்டும் தான் தருவான். சோ ஊதாரி கிட்ட கொடுத்து வெட்டணும்பாங்க. எது எப்படியே ஈதுன்னா பிரியாணி தான் முக்கியம். அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப படுத்தாச்சு. இனி ஒரு விளாக்ல உங்களை சந்திக்கிறேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.